Example 6.15. Show that 1 plus tan square A divided by 1 plus cos square A equal to 1 minus sin square A tan A divided by 1 minus cot A whole square. இது ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. புக்கில் இருக்கிற மாதிரி கூட போடலாம். டேனை எல்லாத்தையும் காட்டாக மாற்றிட்டு இதையும் காட்டாக மாற்றிட்டு கூட கொண்டு வரலாம். சரி, அப்படியே போகலாம். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர், இங்கே 1 ப்ளஸ் இதை காட்டை டேனாக மாற்றிக்கிறோம். இங்கேயும் டேன் அப்படியே இருக்கட்டும், காட்டை மட்டும் டேனாக மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றிக்கிறோம் போடலாம். சொல்யூஷன் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 பை டேன் ஸ்கொயர் ஏ. காட் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? காட் ஸ்கொயர் வந்து காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 பை டேன் ஸ்கொயர் டீட்டா இல்லையா? இதோட இன்வர்ஸ் தான் இது. டேனோட இன்வர்ஸு காட்டோட இன்வர்ஸு டேனு. அதனால் அப்படி எடுத்துருக்கேன். இப்போ நான் காட்டுக்கு பதில் 1 பை டேன் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எல்ஹெச்எஸ் தான் எடுத்துருக்கேன். ஆர்ஹெச்எஸ் எடுக்கல, எல்ஹெச்எஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை, இது கிராஸ் மட்டும் ஆகுமா? ஆச்சுன்னா என்ன வரும்? டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை டேன் ஸ்கொயர் ஏ. ஆச்சா? இப்போது உங்களுக்கு என்ன இருக்குது? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை டேன் ஸ்கொயர் ஏ இல்லையா? இது எப்படி இருக்குது? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 இன்ட்டு, இது இன்வர்ஸாக மேலே போய்டும், இது கீழே வந்துடுமா? கொண்டு வந்தோன்னா இந்த கீழே இருக்கிற டேர்மை அப்படியே மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது என்ன ஆகும்? தலைகீழ தான் போய் நிற்கும் இல்லையா? அப்போது மேலே இருக்கிறது கீழே போயிடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். இன்ட்டு டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1. அதாவது இந்த ஒன்று எப்படி வந்துச்சுன்னா, இது மேலே போயிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் ஒன்றுமே இல்லைல்ல, இங்கே ஒன்று தான் இருக்கும். அதனால் 1 ரெண்டை கேன்சல் பண்ணால் டேன் ஸ்கொயர் ஏ, இது எல்ஹெச்எஸ். ஓகேவா? ஆர்ஹெச்எஸ் வரும். ஆர்ஹெச்எஸ் எடுத்து 1 மைனஸ் டேன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காட் ஏ. நான் என்ன சொல்லியிருக்கேன்? காட்டை எல்லாமே டேனாக மாற்றிருக்கேன். மாற்றலாமா? 1 மைனஸ் டேன் ஏ. எனக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்ஹெச்எஸ்ல என்ன பண்ணோம்? எல்லா காட்டையும் இருக்கிற காட்டு எல்லாமே டேனாக மாற்றணும் இல்லையா? இங்கேயும் காட்டெலாம் டேனாக மாற்றினா தான் ரெண்டு ஈக்குவல் ஆகும். அப்போது 1 மைனஸ் காட்டுக்கு என்னது? 1 பை டேன் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் டேன் ஏ டிவைடட் பை டேன் ஏ கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா? ஆச்சுன்னா டேன் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை டேன் ஏ. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த டேர்மை அப்படியே மேலே கொண்டு போனால் டேன் ஏ மேலே போயிடும், இது டேன் ஏ மைனஸ் 1 வந்து கீழே வந்துடும். இப்போ அப்படியே எழுதலாம். 1 மைனஸ் டேன் ஏ டிவைடட் பை 1 இன்ட்டு டேன் ஏ டிவைடட் பை டேன் ஏ மைனஸ் 1. இப்போது இங்கே 1 மைனஸ் டேன் ஏன்னு இருக்குது, இங்கே டேன் ஏ மைனஸ் 1 இருக்குது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏதோ ஒன்றில் மைனஸ் வெளியே எடுத்தனா டேர்ம் மாறும்ல. இங்கே மைனஸ் 1 எடுத்தனா, மைனஸ் 1 எடுத்து வெளியே எடுத்தனா என்ன வரும்? டேன் ஏ மைனஸ் 1 ஆகிடும். இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் மைனஸ் வெளியே எடுத்தேன் என்ன ஆகிடும்? ஏ மைனஸ் வெளியே எடுத்தேன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஆகிடும் இல்லையா? அதுதான் பண்ண போகிறேன் நான். இங்கே ஒரு மைனஸ் இங்கே எடுக்கலாம், எங்கே எடுத்தாலும் ஒன்று தான் மாறப்போகுது. இங்கே எடுத்தனா இதுக்கு மாறிடும், இங்கே எடுத்தனா இதுக்கு மாறிடும். அதனால் நான் மேலே எடுத்துக்கிறேன் ஈஸியாக. மைனஸ் எடுத்தனா என்ன வரும்? டேன் ஏ மைனஸ் 1 ஆகிடும் இன்ட்டு டேன் ஏ டிவைடட் பை டேன் ஏ மைனஸ் 1. ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ இதுக்கு மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நான் அதை போட வந்துட்டேன் பாருங்கள். இதனால எல்லாமே ஸ்கொயருக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே ஸ்கொயருக்குள்ளே இருக்குது. அப்போ மிச்சம் என்னது? மைனஸ் டேன் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் போயிடுமா? அப்போது டேன் ஸ்கொயர் ஏ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்.